அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். கருத்தில் கொள்ளுங்க. முதல் ராசி மேச ராசி. இன்றைய நாள் சுமாராகுது. இன்று தேவையில்லாத மன கஷ்டங்களும் விரயங்களும் வரக்கூடிய நாள். அதனால் இந்த நாளை மிகவும் அமைதியாக நீங்க செலவு செய்யணும். உங்க இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை நீங்க செலவு செய்யுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. ஒரு உயர்வான நாள். உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். மிகவும் சிறப்பான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே நஷ்டங்களும் விரயங்களும் வரக்கூடிய நாள். அதனால் கவனம் தேவை. உங்க இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை நீங்க செலவு செய்யுங்க. கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில் தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறிகள் இது போல வியாபாரம் பண்றவங்களுக்கு மிகவும் அற்புதமான நாள். இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் ஒரு தேர்ச்சியும் ஏற்புடைய நாள். அற்புதமான நாள். உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. பக்திமயமான நாள். மனம் இறை அருளிலே தேடும். அதே போல் இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த நாளில் எந்த காரியத்தை செய்தாலும் நீங்கள் வெற்றி பெறலாம். துளராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள். மிகவும் அற்புதமான நாள். மிகவும் சிறப்பான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் யோகமான நாள், சிறப்பான நாள், அற்புதமான நாள், மிகவும் சிறப்பான நாள். அதே போல இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சந்திராசி இருப்பதால் கேட்ட நட்சத்திரத்தில் கவனமா இருக்கணும். வண்டி வாழ்ச்சலுக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும். எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். முக்கியமாக பிரேக் பிடிதா பார்த்தா வண்டி எடுக்கணும். கருத்தில் கொண்டு சந்திராசனம் அது வேலையை செய்யும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், சிறப்பான நாள். அதாவது தனம் அதிகமாக உங்களுக்கு வரக்கூடிய நாள். தொழில் செய்வங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். மனம் ஏதாச்சும் ஒரு சிந்தனையை சிந்தித்துக்கிட்டே இருக்கும். அதனால் கவனம் சிதறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விபத்துகள் ஏற்படுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. விழிப்புணர்வோடு இருக்கணும். உங்க இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை நீங்க செலவு செய்யுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராகுள்ள அதுக்கும் கீழே சிக்கல்களும் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும் நாள். கவனம் தேவை. மீன ராசியை பொறுத்தமும் நலமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். உள்ள மகிழும். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.